ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி டேஸ்டியாக கிறிஸ்பியாக சிக்கன் வடை செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம 1/4 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா சிக்கன் அதுவாகவே தண்ணி விடும். அதனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம பிரித்து எடுக்க வேணாம். இந்த தண்ணியிலே நம்ம சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். அந்த தண்ணியை கொட்டிட்டோம்னா சிக்கன் டேஸ்ட் எல்லாம் போயிடும். அதனால இந்த தண்ணியிலேயே நம்ம சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. சிக்கன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஆற விடலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருக்க சிக்கன் பீசஸை இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்த 100 கிராம் பட்டாணி பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பட்டாணி பருப்பு இல்லைனாலும் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டாணி பருப்பு சேர்த்தா வடை ரொம்ப டேஸ்ட்டாக வரும், கிறிஸ்பியாக இருக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகாலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொரன்னு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. வடை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் போதும். இப்போது இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வடை மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாரி எடுத்து வடை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கணும். பாருங்க, வடை தட்டும்போது இந்த மாதிரி உடையாமல் வரணும். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணி கம்மியாகவே சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். பாருங்க, வடை தட்டும்போது இந்த மாதிரி உடையாமல் வரணும். இதுதான் வடை மாவு பக்குவமும் கூட. இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் வடை சுடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வடை தீஞ்சிடும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறுமையாகவே வடை சுடலாம். பாருங்கள், வடை கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம ஒவ்வொரு வடையாக திருப்பி போடலாம். வாங்க இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். வடை கலர் நல்லா மாறி வர அளவுக்கு நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, வடை நல்லா கலர் மாறி இருக்கு. பார்க்கவே கிறிஸ்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்தமாரி ஒவ்வொரு வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வடை வெளியே கிறிஸ்பாக இருக்குது, உள்ளேயும் சூப்பராக வெந்திருக்கு. இந்தமாரி வடை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.